என்னால உன் காதலை ஏத்துக்க முடியாது சித்தார்த். ஏன்னா என் வாழ்க்கை வேற ஒருத்தரோட முடிவாகிடுச்சு. என்ன மன்னிச்சிடு. இதை பார்த்ததும் சித்தார்த் ஆத்திரத்தில் அந்த புகைப்படத்தை சுக்குநூறாக கிழித்து போட்டான். வேற ஒருத்தரோட முடிவாகிடுச்சா? யார் அவன்? எங்க இருக்கான் அவன் என்று அவனது பொறாமை இப்பொழுது உச்சகட்டத்தை எட்டியது. எங்க இருந்தாலும் அவனுக்கு என் கையாலதான் சாவு என்று நினைத்தவன் கோபமாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். ஆனால் ஆத்திரத்தில் அந்த கையெழுத்து கயல்விழியுடையது அல்ல என்பதை அவன் கவனிக்க தவறிவிட்டான். மறுநாள் அந்த பார்ட்டிக்கு கயல்விழி ஒரு எளிய ஆனால் நேர்த்தியான புடவையில் கிளம்பி வந்திருந்தாள். அவளது அழகு அங்கிருந்த அனைவரையும் ஈர்த்தது. அர்ஜுன் அவளையே தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சித்தார்த் அவளது இடுப்பில் கை வைத்து அடித்து வந்தவன், என் பக்கத்திலேயே தான் இருக்கணும், புரிஞ்சுதா என்று கேட்க அவளும் ஓகே சார் என்று பாவமாக தலையாட்டினாள். உள்ளே நுழைந்ததிலிருந்து அங்கே இருந்தவர்கள் அனைவருடைய பார்வையும் அவள் மேலேயே படிந்திருக்க அதுவே சித்தார்த்திற்கு பயங்கர கோபமாக வந்தது. இதற்கிடையில் அங்கு அர்ஜுனை பார்க்க அவனோ கயல்விழியையே உற்று பார்த்து கொண்டிருந்தவனின் இதழ் லேசாக விரிந்தது. அதை பார்த்த சித்தார்த்திற்கு பிபி தாறுமாறாக ஏற கோபத்தில் அவனது கழுப்பு நரம்புகள் புடைத்தன. அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் கயல்விழியின் இடுப்பில் தான் காட்டினான். அவள் இடுப்பை மிகவும் பலமாக அழுத்தி பிடிக்க வழியில் பெண் அவளோ துடித்துத்தான் போனாள். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக பல்லை கடித்து கொண்டு பொடுத்து கொண்டிருந்தவளின் கண்கள் அவளையும் மீறி லேசாக கலங்கின. பிறகு அவளுடைய கலங்கிய கண்களையும் வழியில் அவள் முகமெல்லாம் சிவந்து துடிப்பதையும் பார்த்த பிறகே சித்தார்த்திற்கு வருத்தமாக இருக்க லேசாக அவனது பிடியை தளர்த்தினான். அப்போது அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க என்ன உங்களோட செக்ரட்டரியா தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆனா என்னை இவ்ளோ நெருக்கமா பிடிச்சு வைக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் சார். உங்க பக்கத்திலேயே தான் இருப்பேன். பிளீஸ் இந்த கைய மட்டும் கொஞ்சம் எடுங்களேன் என்று கோரினாள். எதுக்குடி? நான் கையெடுத்த உடனே இதுதான் சாக்குன்னு அந்த அர்ஜுன் வந்து உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவான். தேவையா அதெல்லாம்? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடக்காது. நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க பக்கத்திலேயே உங்க கண்ணு முன்னாடிதான் இருப்பேன். பிளீஸ் என்று கெஞ்சலாக கேட்க, நான் கை வச்சா மட்டும்தாண்டி உனக்கெல்லாம் எரியும். இதே மத்தவன் கைய புடிச்சா அப்பெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கட்ட புருஷன் தொடர்றது தான் உனக்கு பிரச்சனை இல்ல என்றவன் வேகமாக அவனது கையை எடுத்து தனது பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டான். பின்பு அங்கிருந்தவர்களிடம் பேசத் தொடங்கினான். கயல்விழியும் அவனை விட்டு இம்மி அளவு கூட நகராமல் அவனுடனேயே நின்று கொண்டிருந்தாள். அதே நேரம் அந்த பார்ட்டியில் ஒரு நடன நிகழ்ச்சி ஆரம்பமாக அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அப்பொழுது அங்கே கமிட்டட் கப்பிள்ஸ் மட்டும் வந்து இங்கு டான்ஸ் ஆடலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அர்ஜுனுக்கு கயல்விழியுடன் சேர்ந்து நடனமாட வேண்டும் என்ற ஆசை வந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த கொஞ்ச நேரமாவது சித்தார்த்திடமிருந்து அவளை பிரித்து வைக்க வேண்டும். அவள் படும் துயரங்களை அவன்தான் பார்த்து கொண்டிருக்கிறானே. தன் மனம் கவர்ந்தவளுக்கு தன்னால் முடிந்த சிறிய நிம்மதியை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் அர்ஜுன் கயல்விழியிடம் வந்தான். கயல், நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா என்று கேட்டு அவன் கையை நீட்ட சித்தார்த் முந்திக் கொண்டு கயல்விழியின் கையை பற்றியவன், அவ என்னோட செக்ரட்டரி, அவ என் கூட தான் ஆடுவா, உன் கூட எல்லாம் ஆட மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவளை மேடைக்கு இழுத்து சென்றான். அங்கு பாடல் ஒலிக்க தொடங்கியது. சித்தார்த் அவளை மிக நெருக்கமாக அணைத்துக் கொண்டு ஆடினான். கயல்விழியின் கண்கள் கலங்கின. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இல்லையே என்று கேட்டாள். அக்ரிமெண்ட்ல இல்லாதது நமக்குள்ள நிறைய நடக்கும்டி. நீ என் பொண்டாட்டி. அதை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியலைனாலும் என் மனசுக்கு சொல்லிக்க எனக்கு உரிமை இருக்கு என்று அவன் அவளது காதோரம் கூறினான். அவர்கள் இவ்வளவு நெருக்கமாக ஆடுவதை பார்த்த ஷாலினிக்கு எரிச்சல் தான் வந்தது. அவளால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சித்தார்த் தனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால்
இந்த கயல்விழி மட்டும் அவனிடம் நெருங்க கூடாது என்பதில் தெளிவாக இருந்தவள் இப்பொழுதே அவளை இந்த பார்ட்டியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டினாள். அந்த பார்ட்டியில் இருந்த ஒரு வெயிட்டரை அழைத்து கயல்விழி மீது வேண்டுமென்றே ஜூஸை கொட்ட சொன்னாள். அந்த வெயிட்டரும் காசை வாங்கி கொண்டு அவர்கள் திட்டமிட்டபடி ஜூஸை அவள் மீது கொட்டிவிட்டான். உடனே சித்தார்த் அவளது கையை விட்டவன், ஒரு டான்ஸ் கூட உனக்கு ஒழுங்கா ஆட தெரியாதா? இப்படித்தான் வெயிட்டர் மேல போய் மோதிக்கிட்டு நிப்பியா என்று வார்த்தைகளை கடித்து துப்ப, சாரி சார், நான் கவனிக்கல என்றாள். சரி, போய் ஃபர்ஸ்ட் இத வாஷ் பண்ணிட்டு வா என்றதும், சரிங்க சார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக ஒரு அறைக்குள் நுழைந்தாள் கயல்விழி. அவளது சேலையை சுத்தம் செய்வதற்காக அந்த அறைக்குள் இருந்த வாஷ்ரூமிற்கு சென்றவள் தன்னுடைய உடையினை சரி செய்து கொண்டு வெளியே வர அங்கே எதிர்பாராத விதமாக அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தவள், என்ன அர்ஜுன் சார், இங்க நின்னுட்டு என்ன பண்றீங்க என்று பதட்டமாக கேட்க, கயல், நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும் என்றவன் பட்டென்று அவளது கையை பிடித்தான். அதில் பதறிய கயல்விழி, அர்ஜுன் சார், என்ன இது, கைய விடுங்க, கைய பிடிக்காம எதா இருந்தாலும் சொல்லுங்க. அதுவும் இல்லாம சித்தார்த் சார் வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்தார்னா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும் என்று கூறினாள். இங்க பாருங்க கயல், இப்ப பாரு அந்த சித்தார்த் சாரை பார்த்து பயப்படாதீங்க. அவர் ஏன் உங்களை இந்த அளவுக்கு மிரட்டுறாருன்னு எனக்கு புரியல. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே அவரை பார்த்து பயந்துகிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது உங்க 2 பேத்துக்குள்ள. அது என்னங்கறத என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் கண்டிப்பா என்னாலான உதவிய உங்களுக்கு செய்யறேன். அவர் ஏதாவது உங்களை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காரா என்று அர்ஜுன் கேட்டுக்கொண்டிருந்தான். அதே நேரம் சித்தார்த்தோ, என்ன பண்றா இவ, இவ்ளோ நேரமா ஆள காணோம், ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்று நினைத்த சித்தார்த் அந்த அறையை நோக்கி வந்து கதவை திறக்க, அங்கே அவன் கண்ட காட்சி அவனது உலகத்தையே சுக்குநூறாக்கியது. அர்ஜுன் கயல்விழியின் கையை பிடித்துக் கொண்டிருந்தான். அவளும் அமைதியாக அங்கு நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு ஆத்திரமோ அடங்காமல், கயல்விழி என்று அந்த அறையே அதிரும் அளவுக்கு கத்தினான். அவனுடைய குரலை கேட்டதும் கயல்விழிக்கு உடம்பெல்லாம் நடுங்க தொடங்கியது. அதை பார்த்த அர்ஜுன் அவள் கையை விட்டுவிட்டு, சித்தார்த் சார், எதுக்காக இப்போ இவ்ளோ கோவப்படுறீங்க என்று கேட்க, வேகமாக உள்ளே வந்தவன் அவன் சட்டை காலரை பற்றி, டேய், உனக்கு இங்க என்னடா வேலை? அவ வாஷ்ரூம் போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்தா, நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்றான். அர்ஜுனும், ஐயோ சார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. கயல் திடீர்னு இந்த ரூமுக்குள்ள வேகமா போனாங்களோ, ஏதோ பிரச்சனை போலையோ, அதான் என்னன்னு கேட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் தப்பா எதுவும் இல்ல சார் என்றான். அவன் முன்பு தனது கையை நீட்டி தடுத்த சித்தார்த், நீ எதுவும் பேச தேவையில்லை என்று ஒற்றை வார்த்தையில் கூறிவிட்டு கயல்விழியின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு சென்றான். அதை பார்த்த அர்ஜுனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. தேவையில்லாமல் தன்னால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாகி விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தவன் அழுது கொண்டே செல்பவளை பார்த்து எதுவுமே செய்ய முடியாமல் நின்று கொண்டிருந்தான். அவளை இழுத்து வந்தவனோ காரின் முன்பக்க கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளிவிட்டு டிரைவிங் சீட்டில் அமர காரை ஸ்டார்ட் செய்து மிகவும் வேகத்தில் சென்று கொண்டிருந்தான். அன்றைய இரவு அந்த பார்ட்டி ஒரு சுடுகாட்டின் அமைதியோடு முடிந்தது. வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை. அவளும் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனுடைய பார்வையோ ரோட்டை மட்டுமே வெறித்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் எல்லாம் சிவந்து கோவத்தின் உச்சியில் இருக்கிறான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. கார் வீட்டிற்குள் நுழையும் வரை சித்தார்த் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனது கைகள் ஸ்டியரிங்கை முறுக்கி பிடித்திருந்த வேகத்தில் அவனது நரம்புகள் புடைத்து வெளியே தெரிந்தன.
கயல்விழி பயத்தில் ஜன்னல் ஓரமாக சுருங்கி அமர்ந்திருந்தாள். அர்ஜுன் அவளது கையை பிடித்த அந்த நொடி சித்தார்த்தின் இதயத்தில் ஒரு விஷக்காலான் போல படர்ந்து அவனது நிம்மதியை பறித்திருந்தது. காரில் இருந்து இறங்கி அவன் முன்னே செல்ல அவளும் அவன் பின்னாலேயே சென்றவள் வீட்டுக்குள் நுழைந்ததும் நேராக தான் தங்கி இருக்கும் அந்த ஸ்டோர் ரூம் அறைக்கு செல்ல போக சித்தார்த் கயல்விழியின் கையை பிடித்து மாடிக்கு இழுத்து சென்றான். சித்தார்த், விடுங்க, வலிக்குது என்று அவள் கதறினாள். அதை எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாதவன் அவனது படுக்கை அறைக்குள் இழுத்து சென்று கதவை சாத்தியவன், வலிக்குதா? என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமாடி? அந்த அர்ஜுன் எதுக்கு உன் கைய பிடிச்சான்? அவனுக்கு அவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? நீ அவன்கிட்ட என்ன சொன்ன என்று அவளை சுவரோடு சேர்த்து அழுத்தி பிடித்தான். சித்தார்த், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாரு. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிளீஸ் என்ன நம்புங்க சித்தார்த் என்று கயல்விழி அழுகையுடன் சொன்னாள். சம்பந்தம் இல்லையா? அப்புறம் எதுக்கு அவன் உன்னை பார்க்கும்போது மட்டும் உருகுறான்? இங்க பாருடி, நீ ஏன் பொண்டாட்டி. அது அக்ரிமெண்ட்ல இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ. நீ இன்னொருத்தவன் கூட சிரிச்சு பேசுறத இந்த சித்தார்த்த பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் என்று கர்ஜித்தவன் அவள் கழுத்தில் இருந்த அந்த மஞ்சள் கயிற்றை வெளியே எடுத்து போட்டான். இந்த தாலி என் கௌரவம்னு நான் நினைக்கல. ஆனா இது எனக்கு நீ அடிமைங்கிற அடையாளம். இத பத்தி யாருக்காவது தெரிஞ்சது அன்னைக்கு உன் அம்மாவோட உயிர் போயிடும்னு சொன்னேனே இல்லையா என்று கேட்க கயல்விழி பதில் எதுவும் சொல்ல முடியாமல் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். ஏனோ அவள் அழுவதை அதற்கு மேல் பார்க்க முடியாதவன் அவளை வெளியே பிடித்து தள்ளிவிட்டு கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டான். கயல்விழி அங்கிருந்து அழுது கொண்டே தன்னுடைய அறைக்குள் நுழைந்து உடையை கூட மாற்றாமல் அப்படியே தரையில் விழுந்து அழுதபடியே உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை அலுவலகம் திறந்த போது அங்கே பேச்சு முழுக்க கயல்விழியை பற்றியே இருந்தது. ஷாலினி ஏற்கனவே தன் தோழிகள் வட்டாரத்தில் விஷத்தை கலந்திருந்தாள். பாத்தீங்களா, அந்த பொண்ணு எவ்வளோ அமைதியா இருப்பா, ஆனா கழுத்துல தாலிய மறைச்சு வச்சுட்டு சுத்திருக்கா. கண்டிப்பா யாரையாவது ஏமாத்திட்டுதான் இங்க ஓடி வந்தவளா இருக்கும் என்று ஒருத்தி சொல்ல, இல்லடி, அர்ஜுன் சார் அவளை தாங்கி பிடிக்கும் போது அவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ இருக்கும்னு எனக்கு தோணுது என்று இன்னொருத்தி பற்ற வைத்தாள். கயல்விழி உள்ளே நுழைந்த பொழுது அலுவலகமே அவளை ஒரு மாதிரியாக பார்த்தது. அவள் தன் இருக்கையில் அமர்ந்த போது அர்ஜுன் அவள் அருகே வந்தான். அவனது முகம் மிகவும் கவலையாக இருந்தது. கயல், நேத்து நைட்டு அந்த சித்தார்த் ஏன் உங்களை அப்படி இழுத்துட்டு போனாரு? அவர் உங்க பாஸ் மட்டும் தானா, இல்ல வேற எதுமா என்று இழுத்தான். அதை கேட்ட கயல்விழி தவித்து போனார். சார், பிளீஸ் இங்க எதை பத்தியும் பேசாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்றவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்பொழுது சித்தார்த் தனது கேபினுக்குள் செல்ல நினைத்தவன் அங்கே அர்ஜுன் கயல்விழியின் அருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, அர்ஜுன், என் கேபினுக்கு வா என்று அதிகாரத்தோடு அழைத்தான். கேபினுக்குள் அர்ஜுன் நுழைந்ததும் சித்தார்த் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். அர்ஜுன், நீ இந்த கம்பெனிக்கு வேலை செய்ய வந்திருக்க, அவ்வளவுதான். என்னோட ஸ்டாஃப் கிட்ட நீ பர்சனலா நெருங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. கயல்விழி பத்தி நீ அதிகமா கவலைப்பட தேவையில்லை, புரிஞ்சுதா என்றான். அர்ஜுன் லேசாக சிரித்தவன், சித்தார்த் சார், நீங்க ஏன் இவ்ளோ பொசசிவ் ஆகுறீங்க? அவங்க ஒரு நல்ல பொண்ணு. அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒரு நண்பனா அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கு. அவ ஏன் என்று வேகமாக ஏதோ சொல்ல வந்தவன் பட்டென்று நிறுத்தி, அவ என் பர்சனல் செக்ரட்டரி, அவளை பத்தி எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு என்று கூறி சித்தார்த் சமாளித்தான். அர்ஜுன் அதற்கு பிறகு எதுவும் பேசாமல் வெளியே செல்லும் போது சித்தார்த்தின் மனதில் ஒரு பெரிய பயம் எட்டி பார்த்தது. அர்ஜுன் உண்மையிலேயே கயல்விழியை விரும்ப தொடங்கிவிட்டான் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது.
கூடிய சீக்கிரமே இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவனது அன்றைய வேலையில் மூழ்கினான். அதே நேரம் சித்தார்த்தின் அம்மா ராஜேஸ்வரிக்கு இந்த திருமணத்தில் துளி கூட விருப்பமில்லாததால் ஷாலினி இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாள். அன்று ராஜேஸ்வரியை பார்க்க வந்த ஷாலினி, அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம சித்தார்த்து ஏதோ பிடிவாதத்துலதான் இவளை கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா அன்னைக்கு பூஜைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான்ல அந்த அர்ஜுன், அவன் அந்த கயல்வெளி பின்னாடியே சுத்துறான் அத்த ஆபீஸ்ல. நாளைக்கே ஏதாவது தப்பா நடந்தா நம்ம குடும்பமானோ என்னத்துக்கு ஆகிறது? முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அத்த என்று ராஜேஸ்வரியின் காதில் விஷத்தை ஓதினாள். ராஜேஸ்வரியும் சிறிது நேரம் யோசித்தவர், என்ன பண்றது ஷாலினி, சித்தார்த்து தான் அவளுக்கு அக்ரிமெண்ட போட்டு பணம் கொடுத்திருக்கானே, அவளை இப்போதைக்கு அனுப்ப மாட்டான். பணம் தானே அத்த, பேசாம அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை திருடிட்டா, இல்லனா அவ ஏதோ திருடிட்டான்னு பழி போட்டுட்டா. சித்தார்த்து ரொம்ப கௌரவம் பாக்குறவன், இவ மேல ஒரு கரை விழுந்தா அவனை அவளை விட்டு துரத்திடுவான் என்று ஒரு கொடூரமான திட்டத்தினை சொன்னாள் ஷாலினி. அன்று மாலை கயல்வெளி அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தபோது ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து ராஜேஸ்வரி காத்து கொண்டிருந்தார். அவளை பார்த்தவுடன், ஏய் இங்க வாடி என்று அதிகாரமாக கூப்பிட்டார். சொல்லுங்க மேடம் என்று பயந்தபடியே அவர் அருகில் சென்று நிற்க, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீ ராசி இல்லாதவளாவே இருக்க. என் பையனும் உன்னால நிம்மதியை இழந்துட்டான். உன் மூஞ்சியை பார்த்தாலே 10 நாளைக்கு சோறு இறங்காது. இதோ இந்த நகையை புடி, எனக்கு முட்டி வலிக்குது, மாடி ஏற முடியல. மேல என்னோட ரூமுக்கு போய் என்னோட கபோர்ட்ல இருக்க பெட்டியில பத்திரமா வை என்று ஒரு வைர நெக்லஸை கயல்விழியிடம் கொடுத்தார். கயல்விழியும் அதை வாங்கி கொண்டு சென்று பெட்டியில் வைத்தவள் கீழே வந்து தன்னுடைய அன்றாட பணிகளை பார்க்க சென்று விட்டாள். அதை ஷாலினியும் ராஜேஸ்வரியும் அவளுக்காக போட்ட வலை என்பது பாவம் பெண் அவளுக்கு தெரியாது. அன்று இரவு உணவு முடிந்து அனைவரும் ஹாலில் இருந்த போது ராஜேஸ்வரி திடீரென்று கத்த தொடங்கினார். ஐயோ, என் வைர நெக்லஸ காணோமே, சித்தார்த் இங்க வாடா என்று கத்த சித்தார்த் பதறி போய் அவர் அருகில் சென்றவன், என்னம்மா என்னாச்சி, ஏன் இப்படி கத்துறீங்க என்றான். சித்தார்த், என் வைர நெக்லஸ இவகிட்டதான் கொடுத்து பொட்டியில வைக்க சொன்ன, ஆனா இப்ப பார்த்தா காணும்டா என்று கயல்விழியை நோக்கி விரலை காட்டினார். அதை கேட்ட கயல்விழி அதிர்ந்து போனார். இல்ல சார், நான் அந்த பெட்டியில தான் வச்சேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது என்றார். ஷாலினி இடையில் புகுந்தவள், சித்தார்த், எனக்கு என்னவோ இவதான் திருடி இருப்பாளோன்னு தோணுது. இவ அம்மா ஆபரேஷனுக்கு இன்னும் பணம் தேவையா இருந்திருக்கும் போல. வேணும்னா இவளோட ரூமை செக் பண்ணி பார்க்கலாம் என்றாள். அப்பொழுது சித்தார்த் கயல்விழியை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு விதமான ஏமாற்றம் தெரிந்தது. கயல், நீதான் எடுத்தியா என்று வலி நிறைந்த முகத்தோடு கேட்டான். இல்ல சார், என்ன நம்புங்க, நான் எடுக்கல என்று அவள் கதறி அழுதாள். சித்தார்த், இவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத, ஃபர்ஸ்ட் வா நம்ம போய் அவளோட ரூம்ல தேடலாம் என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் ஷாலினி. சித்தார்த் அவளது அறைக்கு சென்றவன் அமைதியாக நிற்க, அப்பொழுது ஷாலினி தான் அந்த அறை முழுவதும் தேடினாள். அங்கே அவளது பழைய ஃபைலுக்கு இடையில் அந்த வைர நெக்லஸ் மின்னி கொண்டிருந்தது. ஷாலினி ஏற்கனவே அதை அங்கேதான் மறைத்து வைத்திருந்தாள். அதனால் அவள் சரியாக அதை எடுத்து விட்டாள். அந்த நெக்லஸை அவளிடமிருந்து வாங்கிய சித்தார்த் கயல்விழியை முன்னால் வந்து நின்றான். அவனது முகம் கோபத்தில் கருத்திருந்தது. இது என்ன கயல்விழி, இது எப்படி உன் ரூம்குள்ள வந்துச்சு? எனக்கு தெரியாது சார், யாரோ வேணும்னே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று அவள் அழ, ராஜேஸ்வரி வேகமாக வந்து கயல்விழியின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டார். அதில் கயல்விழி துடித்து போய் கீழே விழுந்து விட்டாள். சித்தார்த் அவன் அம்மா கயல்விழியை திடீரென்று அறிந்ததும் பதறி போனான். அம்மா, எதுக்கு அவள் அடிக்கிறீங்க? அதான் நகை கிடைச்சிடுச்சு இல்ல. நீ சும்மா இரு சித்தார்த், உனக்கு ஒண்ணு தெரியாது என்றார் ராஜேஸ்வரி. ஏண்டி திருடி பிச்சைக்காரி, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்ய பாக்குறியா? சித்தார்த், இவளை இப்பவே வீட்டை விட்டு துரத்து என்று கூற சித்தார்த் அமைதியாக இருந்தான்.
அவனது கைகள் அந்த நெக்லஸையே இறுக்கி பிடித்திருந்தன. கீழே கிடந்தவளின் கைகளை பிடித்து தூக்கியவன், ஏன் கயல்விழி, உனக்கு பணம் வேணும்னா என்கிட்டயே கேட்டிருக்கலாமே, எதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்ச என்றான். துடித்து போனவள், ஐயோ, நான் தான் செய்யலன்னு சொல்றேன்ல, ஏன் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? அப்பவும் சரி இப்பவும் சரி, நான் என்ன சொல்ல வரேன்றத காதலியே வாங்காம என் மேலதான் தப்பு இருக்கும்னு நீங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. எப்பதான் சித்தார்த் என்ன நீங்க நம்புவீங்க? ஆமால, நீங்க தான் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு என் மேல இருக்கிறது எல்லாம் வெறும் பழிவாங்கிற உணர்ச்சி மட்டும்தானே என்று அவள் ஆவேசமாக கத்தினாள். சித்தார்த் அவளது கையை பிடித்து வெளியே இழுத்து வந்தவன், நீ வா, இப்பவே உன் அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அவங்க முன்னாடி இந்த திருட்டுக்கு அங்க பதில் சொல்லு என்று அவளை இழுத்து சென்றான். அதை பார்த்த ஷாலினிக்கும் ராஜேஸ்வரிக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அத்த, இன்னையோட இவ ஒழிஞ்சா இதுக்கு மேல நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்று ஷாலினி சந்தோஷமாக கூற, அது மட்டும் இல்ல ஷாலினி, எப்படியாவது சித்தார்த்த நீ நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன்னா இந்த மாதிரி கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வராது பொண்டாட்டிக்குன்னு சொல்லிக்கிட்டு என்றார் ராஜேஸ்வரி. சரிங்கத்த, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உங்களுடைய இந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றவள் சந்தோஷமாக அங்கிருந்து தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். ஆனால் காரில் செல்லும் போது சித்தார்த் அவளையே கவனித்தான். கயல்விழி அழுது கொண்டே ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருந்தாலே தவிர அவளது முகத்தில் ஒரு திருடிக்கான பயம் இல்லை. மாறாக ஒரு நிரபராதியின் வலி மட்டுமே தெரிந்தது. அவனுக்கு தெரியும், கயல்விழி எவ்வளவுதான் திமிர் பிடித்தவளாக இருந்தாலும் திருடும் குணம் அவளுக்கு கிடையாது என்று. சித்தார்த் காரை மருத்துவமனைக்கு விடாமல் ஒரு ஒதுக்குப்புறமான கடற்கரை சாலைக்கு திருப்பி நிறுத்தினான். அதை பார்த்தவள், எதுக்கு இங்க நிறுத்துறீங்க என்று கேட்டாள். சித்தார்த் காரை நிறுத்திவிட்டு அவள் பக்கம் திரும்பியவன், உண்மையை சொல்லுடி, அந்த நெக்லஸ நீ எடுக்கல தானே என்றான். கயல்விழி அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். நீங்க என்ன நம்புறீங்களா? எனக்கு உன்னை தெரியும் கயல், நீ என்ன திட்டலாம், அவமானப்படுத்தலாம், ஆனா நீ திருட மாட்ட. அப்புறம் எப்படி இது என் அம்மா ரூம்ல இருந்து ஓ ரூமுக்கு வந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல என்றான். அந்த ஒரு நொடி கயல்விழிக்கு சித்தார்த் மீது இருந்த கசப்பு கொஞ்சம் குறைந்தது. அப்போ ஏன் நீங்க அங்க எல்லார் முன்னாடி என்ன அப்படி திட்டுனீங்க என்று கண் கலங்கியபடி கேட்க, அங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா எங்க அம்மா இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம உன்னை அங்கிருந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன் என்று கூறினான் சித்தார்த். அப்போது திடீரென்று கயல்விழியின் போன் அடித்தது. அதை எடுத்து பார்க்க அர்ஜுன் தான் அழைத்திருந்தான். சித்தார்த்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த போனை அட்டன் செய்தவள், ஹலோ என்றாள். கயல், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க ஏன் இன்னும் இந்த சித்தார்த் வீட்ல வேலைக்காரியாவே இருக்கீங்க? அவர் உங்களை ஏதாவது மிரட்டுறாரா என்று கேட்டான். பட்டென்று சித்தார்த் அந்த போனை பிடுங்கி ஸ்பீக்கரில் போட்டவனுக்கு அர்ஜுன் பேசுவதை கேட்டதும் முகம் சிவந்தது. மிஸ்டர் அர்ஜுன், இங்க பாருங்க, கயல்விழி ஏன் கம்பெனி ஸ்டாஃப் மட்டும் இல்ல, அவ யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரமும் வந்துடுச்சு என்று சித்தார்த் சொல்ல முயல கயல்விழி அவன் கையை பிடித்து தடுத்தாள். வேண்டாம் சித்தார்த், அக்ரிமெண்ட் படி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று கெஞ்சினாள். அவளை ஒரு தீப்பார்வை பார்த்தவன், அக்ரிமெண்ட் எல்லாம் போய் தொலையட்டும், என் பொண்டாட்டிய இன்னொருத்தவன் வந்து காப்பாத்துறேன்னு சொல்றத எல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுடி என்று சொல்லிவிட்டு போனை அணைத்தான். அந்த கடற்கரை சாலையே இருளில் மூழ்கி கிடந்தது. அலைகளின் ஓசை ஒரு புறம் ஆக்ரோஷமாக எழும்ப, காரின் உள்ளே அதைவிட பெரிய ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. அர்ஜுனின் போன் அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு சித்தார்த்தின் கண்களில் தெரிந்த அந்த தீ கயல்விழியை நிலைக்குலைய செய்தது. சித்தார்த் சட்டென்று காரின் இன்ஜினை அணைத்தான். அந்த நிசப்தத்தில் அவனது மூச்சு காற்று சீரும் சத்தம் கயல்விழிக்கு தெளிவாக கேட்டது.
அவன் மெதுவாக அவள் பக்கம் திரும்பியவன் அவனது கைகள் ஸ்டியரிங்கை விட்டு இறங்கி கயல்விழியின் தோள்களை வன்மையாக பற்றின. நீ என்ன சொன்ன? அக்ரிமெண்ட் படி நம்ம கல்யாணம் யாருக்கும் தெரியக்கூடாதா? ஏன் கயல்விழி, அர்ஜுன் முன்னாடி நான் உன் புருஷன்னு தெரிஞ்சா உன்னால அவன் கூட வழிய முடியலன்னு பயமா இருக்காடி? இல்ல அவன் உன்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துவான்னு நம்புறியா என்று அவளை பிடித்து பலமாக உலுக்கினான். வலிக்குது சித்தார்த், கையை விடுங்க என்று கயல்விழி வழியில் முகம் சொலித்தாள். அவனது விரல்கள் அவளது மென்மையான தோள்களை அழுத்தியதில் அங்கே சிவந்த தழும்புகள் படியத் தொடங்கின. வலிக்குதா? இந்த வலியை விட நீ எனக்கு கொடுக்கற வலி அதிகம்டி. திருட்டு பட்டம் சுமந்துகிட்டு நீ அங்க நிக்கும் போது கூட உன் மேல எனக்கு ஒரு சின்ன இரக்கம் இருந்துச்சு. ஆனா இந்த அர்ஜுனோட பேரை சொன்னாலே எனக்குள்ள இருக்கிற மிருகம் முழிச்சுக்குது. அக்ரிமெண்ட்ல நான் என்ன போட்டிருந்தேன்? நீ எனக்கு அடிமையா இருக்கணும்னு தானே? அவன் அவளது கழுத்தில் இருந்த தாலி கயிற்றை வன்மையாக பிடித்து வெளியே இழுத்தான். கயல்விழி நிலை தடுமாறி அவனது பக்கம் சாய அவனது முகம் அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்தது. அவனது கண்கள் சிவந்து ஆத்திரத்தில் தகித்துக் கொண்டிருந்தன. இந்த தாலிய உனக்கு நான் எதுக்கு கட்டணும்னு தெரியுமா? உன்னை ராணியா வாழ வைக்கிறதுக்கு இல்ல, நீ சாகுற வரைக்கும் என் நிழலையே பயந்து பயந்து கிடக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா நீ என்னடான்னா அந்த அர்ஜுன் கிட்ட போய் உன் சோக கதையை சொல்ல போறியா? அவன் வந்து உன்னை தூக்கிட்டு போக போறானா என்று கத்திக்கொண்டே அவளது கையை பிடித்து திருகினான். சித்தார்த், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அவர் ஒரு மேனேஜரா எனக்கு உதவி பண்ண வந்தாரு. தயவு செஞ்சு என்னை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று அழுது கொண்டே கேட்டாள் கயல்விழி. நீ செஞ்ச தப்பு நீ பிறந்ததுதான், நீ என் கண்ணுல பட்டதுதான். அன்னைக்கு காலேஜ்ல அந்த பேப்பரை என் காலடியில இருந்து இழுத்த அதே திமிர் இன்னைக்கும் உன்னோட கண்ணுல இருக்கு. அந்த திமிர நான் அடக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதி கிடையாது என்று சொல்லிவிட்டு அவளது முகத்தை தன் கைகளால் வன்மையாக பிடித்து தன் பக்கமாக திருப்பினான். அவனது பிடியில் இருந்து விடுபட அவள் போராடினாள். ஆனால் அவனது பலத்திற்கு முன்னால் அவளது வலிமை எதுவும் எடுபடவில்லை. இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கே வரக்கூடாது, உனக்கு வேற ஒரு இடம் வச்சிருக்கேன் என்று கர்ஜித்தவன் காரை மீண்டும் வேகமாக ஸ்டார்ட் செய்தான். சித்தார்த் காரை நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த தங்களின் பழைய பண்ணை வீட்டிற்கு ஓட்டினான். அந்த இடம் பார்ப்பதற்கே அச்சம் தரும் வகையில் இருந்தது. சுற்றிலும் அடர்ந்த மரங்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதி கயல்விழிக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு பயமா இருக்குது சித்தார்த், பிளீஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று அவள் கெஞ்சினாள். பயமா இருக்கா? இருக்கட்டும், அப்பதான் உனக்கு உன் எல்லை என்னன்னு புரியும். இறங்கு என்று அவளை காரில் இருந்து தரதரவென இழுத்து சென்றான். அந்த வீட்டின் கதவை திறந்து அவளை பிடித்து உள்ளே தள்ளினான். அங்கே மின்சாரம் கூட சரியாக இல்லை. ஒரு மெல்லிய விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. சித்தார்த் கோவமாக அவளது போனை பிடுங்கி அங்கிருந்த சுவரில் விட்டெறிந்தான். அது சிதறி சுக்கு நூறாக உடைந்தது. இப்போ கூப்பிடுடி உன் அர்ஜுன, யாராவது உன்னை வந்து காப்பாத்துறாங்களான்னு பாப்போம். இன்னைக்கு நைட்டு முழுக்க நீ இங்கதான் இருக்கணும். அந்த வைர நெக்லஸ நீ திருடலன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த திருட்டு பட்டத்தை விட பெரிய தண்டனை இது. என்னை தவிக்க விடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ அனுபவிக்கணும்டி என்றான் வன்மத்துடன். கயல்விழி தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். சித்தார்த், நான் ஒண்ணுமே செய்யல. ஷாலினிதான் ஏதோ சதி பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நீங்க காதலிச்ச கயல்விழி நான் இல்லையா? அந்த காதல் என்ற வார்த்தையை கேட்டதும் சித்தார்த் இன்னும் ஆவேசமானான். பக்கத்தில் இருந்த ஒரு மேஜையை எட்டி உதைத்தான். காதலா? அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ என் காதல காலால மிதிச்சவ. இப்போ நான் உன்னை ஏன் காலடியில வச்சிருக்கேன். இதுதான் உனக்கான நீதி. அவன் அங்கிருந்த ஒரு கயிற்றை எடுத்து அவளது கைகளை கட்ட முயன்றான். கயல்விழியோ அவனிடம் போராடி கொண்டிருந்தாள். அவனது சட்டை பொத்தான்கள் சில தெரித்து விழுந்தன. அவனது கையில் அவளது விரல் நகங்கள் கிழித்தது.
ஆனால் சித்தார்த்தோ எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. அவளது கைகளை வன்மையாக பிடித்து கட்டிவிட்டு அவளை ஒரு நாற்காலியில் அமர வைத்தான். இங்கேயே கிட, விடிகிற வரைக்கும் நீ யாருன்னு உனக்கு இந்த இருட்டு புரிய வைக்கும். உன் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. நான் நினைச்சா ஒரே ஒரு போன் கால்ல அவங்க சிகிச்சையவே நிறுத்த முடியும். ஜாக்கிரதை என்று எச்சரித்து விட்டு அவளை அந்த பாழடைந்த அறையில் தனிமையில் விட்டுவிட்டு வெளியே சென்று கதவை பூட்டினான். கயல்விழி அந்த இருட்டில் அழுது கொண்டே இருந்தாள். அவளது கைகளில் கயிறு அழுத்திய வலி ஒரு புறம், சித்தார்த்தின் இந்த அரக்கத்தனமான மாற்றம் மறுபுறம். அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை. இவனா காலேஜில் தனக்காக கவிதை எழுதினான்? இவனா தனக்கு அடிபட்ட போது துடித்தான் என்று கதறி கொண்டிருந்தாள். வெளியே சித்தார்த் காரில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. உள்ளே அவள் அழுது கொண்டிருக்கும் சத்தம் அவனது இதயத்தை தொலைத்தது. அவளை துன்புறுத்துவதில் அவனுக்கு ஒரு இன்பம் கிடைப்பதாக அவன் வெளியில் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளே அவனுடைய காதல் அவனை சித்திரவதை செய்தது. ஏன் என்னால அவளை வெறுக்க முடியல? ஏன் அவ கண்ணுல தண்ணி வந்தா ஏன் இதயம் வலிக்குது என்று புலம்பியவன் போதையில் கார் கண்ணாடியை ஓங்கி அடித்தான். அப்பொழுது அவனுடைய போன் அடித்தது. விக்கி தான் கூப்பிட்டான். மச்சான், சித்தார்த், ஒரு முக்கியமான விஷயம்டா. அந்த வைர நெக்லஸ் விவகாரத்துல ஷாலினி ஏதோ செட் பண்ணிருக்கானோன்னு எனக்கு தோணுது. அதான் நான் சிசிடிவி செக் பண்ணப்போ ஷாலினி உன் அம்மா ரூமுக்குள்ள போயிட்டு கயல்விழி ரூமுக்குள்ள ஏதோ கொண்டு போறது தெரிஞ்சதுடா என்றான். சித்தார்த்தின் மது போதை சட்டென்று இறங்கியது. உண்மையை அறிந்ததும் அவனுக்கு ஆத்திரம் தன் மீதே திரும்பியது. என்னடா சொல்ற? ஷாலினியா? ஆமாண்டா, இப்பவே நீ வந்து பாரு என்றான் விக்கி. சித்தார்த் போனை வைத்துவிட்டு, கயல், உன் மேல தப்பு இல்லன்றதுக்கு ஆதாரம் கிடைச்சிடுச்சுடி. அதனாலதான் உன்னை இவ்வளவு நேரமும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம வச்சிருந்தேன். இந்த ஒரு ஆதாரம் இல்லாம உன்னை கூட்டிட்டு போயிருந்தா நிச்சயமா உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்க மாட்டாங்க என்றவன் அந்த பண்ணை வீட்டின் கதவை நோக்கி ஓடினான். கதவை திறந்து உள்ளே சென்ற போது கயல்விழி மயங்கிய நிலையில் அந்த நாற்காலியில் சரிந்து கிடந்தாள். அவளது கைகளில் இருந்த கயிறு இறுகி ரத்தம் கசிய தொடங்கியிருந்தது. கயல் என்று ஓடி சென்று அவளது கட்டுக்களை அவிழ்த்தான். கயல்விழி, கண்ண திரடி, சாரிடி, என்ன மன்னிச்சிடு கயல். அந்த அர்ஜுன் உன்கிட்ட பேசினாலே எனக்கு பயங்கரமா கோபம் வருதுடி. கண்ணு மண்ணு தெரியாம என்ன செய்யறேன்னு புரியாம இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்டி என்று அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். ஆனால் கயல்விழி கண் விழிக்கவே இல்லை. அவனது வன்மையான செயலால் அவள் மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போயிருந்தாள். சித்தார்த் அவளை தூக்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான். அவனது கண்களில் இப்பொழுது கண்ணீர் வழிந்தது. ஷாலினி, உன்னை விடமாட்டேன் என்று அவன் பற்களை கடித்தான்.